வருவாராம்மா? ஆமாம்ப்பா. நம்பிக்கையோட கூப்பிட்டீன்னா முருகன் கட்டாயம் வருவான். அப்படியாம்மா? முருகன் வருவானா? குழந்தை உள்ளத்துடன் கிருஷ்ணமூர்த்தி கேட்டுவிட்டு உறங்கச் செல்கிறான். மீண்டும் காலங்கள் சுழன்றோடுகிறது. கிருஷ்ணமூர்த்தி வாலிபனாகிறான். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே பொருளாதார திண்டாட்டம். வேலை தேடத் துவங்குகிறான். அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. முருகன் வருவான். ஒரு நாளிதழை திறக்கிறார். அங்கே பன்றிமலை சுவாமிகளைப் பற்றி ஒரு செய்தி இருக்கிறது. முருகன் உனக்காக வருவான். ஆமா. பன்றிமலை சுவாமிகளே, இன்னிலிருந்து நான் நல்லா இருக்கணும், என் பொருளாதாரம் முன்னேறணும். வேண்டிக் கொள்ள துவங்குகிறான். படிப்படியாக முன்னேறி விடுகிறான். ஆனால் பன்றிமலை சுவாமிகளை பார்க்கும் பாக்கியம் கிட்டவில்லை. திருமணம் நடக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது. பழனிக்கு மொட்டை போட குழந்தையை கூட்டிட்டு போறாங்க. உடனே அங்கே நமக்காக குருநாதர் வருவாரா? மனசுல தானே கும்பிட்டோம். நம்பி வருகிறான். அங்கே பன்றிமலை சுவாமிகள் சிரித்து கொண்டே செல்கிறார். வாப்பா கிருஷ்ணமூர்த்தி, குழந்தையோட வந்திருக்கியா? வந்துட்டேன்ப்பா அப்படின்னா. உடனே அவனுக்கு நினைவுக்கு வந்தது, அழைக்கவில்லை. இருந்தாலும் வந்துவிட்டார். ஆமாம், முருகன் வந்துவிட்டார். உங்க வாழ்க்கையிலும் இப்பொழுதே வர துவங்கி விட்டார்.